ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, நான் வந்து புண்ணியாச்சனைக்கு போனேன். அப்புறம் வந்துட்டு கும்பாபிஷேக விழா ஒன்று இருந்துச்சு, அங்கேயும் போனேன். அங்கே போய் என்னென்ன பண்ணேன் அப்படின்றத வீடியோவில் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வந்து புண்ணியாச்சனைக்கு போயிட்டு வந்தாச்சு. இப்போ வந்துட்டு கும்பாபிஷேக விழா ஒன்று இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன்ல, அங்கே போயிட்டுருக்கோம் வண்டியில். ஃபங்க்ஷன்னாவே மேக்ஸிமம் வந்து ஸாரீ தான் நான் கட்டுவேன். ஏன்னா ரிலேஷன்லாம் வருவாங்க. அதனால் வந்து மேரேஜும் ஆயிடுச்சா, அதனால் சரி ஸாரீ கட்டலாம் அப்படின்ட்டு. மேரேஜ் ஆனாலே மேக்ஸிமம் எல்லா ஃபங்க்ஷனுக்கு போகும்போது ஸாரீ தானே கட்டுவோம். அதனால் நானும் ஸாரீ கட்டிக்கிட்டேன். அதுவும் ப்ளூ வித் ஆரஞ்சு கலர் ஸாரீ. எனக்கு நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு குட்டி கிராமத்துக்குள்ளே இருக்குது இந்த கும்பாபிஷேக விழா கோவில். ஒரு வழியாக வந்தாச்சு. ஆனால் அந்த ஃபுல்லாக பார்க்குறக்கு க்ரீன் கலரில் நல்லா இருக்குது. அந்த கிராமத்துக்குள்ளே கோயில் இருக்கா, அதனால் சுற்றியும் அந்த தோட்டத்தில் இருக்கிறது தோட்டமாக இருக்குது. அழகாக இருக்குது பார்க்குறக்கு. தென்னை மரம் எல்லாம் பச்சை பசேன்னு இருக்குது. நாங்கள் வந்தாச்சு. கோவிலுக்கு நடந்து போயிட்டுருக்கோம். ஒரே கூட்டமாக இருக்குது, பயங்கர கூட்டமாக இருக்குது. என் வீட்டுக்காரோட அக்கா பையனும் வந்து இங்கேயே இருந்தான். அவங்க அக்கா வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. அவனும் வந்து இங்கேயே இருக்கிறேன்ட்டு எங்களோட கோவிலுக்கு வந்தான். காவியன், என்னோடய ஹஸ்பண்டு, அந்த தம்பி, நாங்கள் 4 பேரும் போனோம் கோவிலுக்கு. சுற்றியும் பாருங்க, அழகாக இருக்குது. ஒரு தோட்டத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது கோவில். உள்ள கோவிலுக்கு வந்தாச்சு. பிள்ளையாரை கும்பிட்டோம். காவியன் போய் பூ வச்சுட்டு வந்தார். காவியன் வந்து வெளியில் கூட்டிகிட்டு வரவும் செம ஹாப்பி. அப்புறம் இன்னொரு சாமி, அவ்வளோதான். சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டு காரு, ஏரோப்ளேனு, இன்னும் என்னென்னமோ வாங்கினாங்க 2 பேரும். என் வீட்டுக்காரோட அக்கா பையனும் அப்புறம் தம்பி காவியனும் வந்து என்னென்னமோ வாங்கினானுங்க. 4 பொருளாட்டம் வாங்கினானுங்க. ட்ரம்ஸு, ஏரோப்ளேனு, காரு. குட்டீஸுங்கெலாம் கோவிலுக்கு வந்தாலே இந்த பொம்மை கடையை பார்த்துட்டா வாங்கணுன்ட்டு ஒரே இடம். நான் வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ட்டு ஃபோட்டோ எடுத்தாச்சு. அவ்வளோதான், கிளம்பிட்டோம். செம்ம கூட்டம், ஃபுல்லாக வேர்த்து போச்சு. ஆனால் செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஃபேமிலியோடு நம்ம வெளியில் போகும்போது எல்லாருக்குமே ஒரு ஹாப்பியாக இருக்கும்ல. எனக்கும் அதே மாதிரி தான் செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் என்னோடய ஸாரீ வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ஏரோப்ளேன் வேறு வாங்கிட்டு வச்சுட்டு வரவே முடியல. அவ்வளோதான், கிளம்பியாச்சு வீட்டுக்கு. வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு பாருங்கள், விளையாண்டுருக்கானுங்க. வீட்டுக்கு வந்தோடனே என்னோடய மகன் வந்து அந்த காரை உடச்சி போட்டான். ட்ரம்ஸு, இவன் ட்ரம்ஸ் வாங்கிட்டான், அவன் வந்து கார் வாங்கினான். 2 பேர் தட்டிகிட்ருக்குறானுங்க. குட்டீஸுங்க விளையாடும் போது அது பாருங்கள் ஒரு செம்ம ஹாப்பியாக இருக்குது பார்க்குறக்கு. அதுங்களோட சந்தோஷம்தான் நமக்கும் ரொம்ப முக்கியம். நம்மளும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதோட சந்தோஷத்தை பார்த்தா. அவ்வளோதான், பயங்கரமாக வேர்த்து போச்சு. அதுவும் ஸாரீ வேறு வியர் பண்ணியிருக்குன்னா ரொம்ப வேர்த்து போச்சு. அப்புறம் அந்த அன்றைக்கி நைட்டு வந்துட்டு பார்க் போகலாம் அப்படின்ட்டு என் வீட்டுக்காரோட அக்கா பையனும் சொன்னானா. அப்புறம் தம்பி காவினியும் கூட்டிகிட்டு போயிட்டோம். அங்கே போய் ஒரே செம்ம ஹாப்பி. நல்ல விளையாட்டு, பால் விளையாட்டு. சிரிப்பு வேறு என்னோடய மகனுக்கு. அவனுக்கு விளையாடுறதுக்கு ஆள் கிடச்சிருச்சு அப்படின்னு ஒரே பயங்கர ஹாப்பி காவியன். உளுந்து விளையாடுறானுங்களாம்மா. அதுவும் அங்கெல்லாம் சண்டேவா, பயங்கர கூட்டமாக இருக்குது. பார்க்கும் செமையாக இருந்துச்சு. பார்க்லேயுமே நல்ல பச்சை பசேன்னு லைட்டெல்லாம் எரியுது. ஃபேமிலியோடு இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் வந்து ஸ்பெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். குட்டீஸுங்களும் நல்லா விளையாடுவாங்க. நமக்கும் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸேஷனாக இருக்கும். வந்து ஃபேமிலியோடு பேசிட்டு ஏதாவது வாங்கி சாப்பிட்டு அப்படியே குழந்தைங்க விளையாடுறத பார்த்துட்டு நல்லாயிருக்கும். என்னோடய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.